மக்களே வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 சாதனை வாக்குப்பதிவு என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? பாருங்கள், தமிழ்நாட்டில் 17வது சட்டமன்ற தேர்தல் சரியா ஏப்ரல் 23 அன்று ஒரே கட்டமாக இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தியது. சரிங்களா? இந்திய தேர்தல் ஆணையமானது முதல் முறையாக எஸ்ஐஆர் என்றழைக்கப்படும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பீகார் மாநிலத்தில் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் நவம்பர் 4ஆம் தேதி முதல் தமிழ்நாடு உள்பட்ட 12 இடங்களில் இந்த எஸ்ஐஆர் திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடைபெற்ற முதல் சட்டமன்ற தேர்தல் இதுதான். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? மொத்தம் உள்ள 234 தொகுதிகளிலும் ஏப்ரல் 23ஆம் தேதியில் இந்த எலெக்ஷன் நடந்திருக்குது. இதில் பதிவான வாக்கு விகிதம் பார்த்துக்கோங்க 85.15%, 85.15%. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட வரலாற்றிலேயே அதிகபட்ச வாக்குப்பதிவு இதுதான். ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் உள்ள தகுதி உள்ள வாக்காளர்கள் எண்ணிக்கை 5.73 கோடியாக இருந்தது. இந்த நிலையில வாக்கு போட்டவங்க 4 சரியா அந்த வாக்குகளை செலுத்தியவங்க 4.85 கோடி. ஞாபகம் வச்சுக்கோ, மறக்கக்கூடாது. சரிங்களா? சரிங்க. இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிகபட்ச வாக்குப்பதிவு எப்போ பதிவானதுன்னு சொல்லி பாருங்க. 2011ஆம் ஆண்டில் சரியா 78.29% வாக்குகள் பதிவானதா அதிகபட்ச சாதனை இருந்தது. அந்த சாதனையை இந்த 17வது சட்டமன்ற தேர்தல் முறியடிச்சிருக்கிறாங்க 85.15. சரியா? அதே மாதிரி அதிகபட்ச வாக்குப்பதிவு சரிங்களா அதிகபட்சமாக இந்த 17வது சட்டமன்ற தேர்தலில் எங்கு வாக்குப்பதிவாயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கரூர் மாவட்டத்தில் சரி 92.62%. அதனைத் தொடர்ந்து சேலம் 90.74%. சரியா? குறைந்தபட்ச வாக்குப்பதிவு எங்க பதிவாயிருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்வியில் சரியா எழுத்து விதத்தில் சிறந்து விளங்கும் கன்னியாகுமரியில் 75.61% தான் பதிவாயிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இன்னொரு முக்கியமான பின்னணி, தமிழ்நாடோட மொத்த சட்டமன்ற தேர்தலில் இதுவரைக்கும் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு சில முக்கியமான குறிப்புகளை கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. 1952 சுதந்திரம் பெற்ற பிறகு நடைபெற்ற முதல் சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளின் விகிதம் 56.41%. அதுக்கப்புறம் சரியா 1957 அதாவது இப்போ இருக்கிற தமிழ்நாடு மெட்ராஸ் மாநிலம் உருவான பிறகு நடைபெற்ற முதல் சட்டமன்ற தேர்தலில் மிக மிக குறைந்த அளவாக பதிவானது. எவ்வளவு? 46.84% தான் பதிவாயிருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டில் அதிகபட்சமாக 78.12%. தற்போது நடைபெற்ற 17வது சட்டமன்ற தேர்தலில் 85.15%. இதுதான் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரலாற்றிலே அதிகபட்ச வாக்குப்பதிவு. மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நடுவில் இருக்கிற 1971 கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா தமிழ்நாடுங்கிற இப்போ இருக்கிற தமிழ்நாடுங்கிற பெயர் சூட்டப்பட்ட பிறகு நடைபெற்ற முதல் தேர்தலில் 71.82% வாக்குகள் பதிவானது. சரிங்களா? ரொம்ப முக்கியமான செய்தி. குறைந்தபட்ச வாக்குப்பதிவு 1957 46.84. அதிகபட்ச வாக்குப்பதிவு 17வது சட்டமன்ற தேர்தல் 2026 85.15. சரியாமா? இன்றைய பதிவிற்கான கேள்வி, 2026ஆம் ஆண்டில் நடைபெற்ற 17வது சட்டமன்ற தேர்தலில் வாக்குகள் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவானது? இதை கரெக்டாக கமெண்ட்ல சொல்லுங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். சரியாமா? நன்றி.